ஓம் சாந்தி. பந்தனங்களிலிருந்து விடுபடுவது எப்படி? பந்தன்முக்த் குழந்தைகளின் அடையாளம் என்ன? நாம் இப்போது 3 விதமான பந்தனங்களில் இருக்கின்றோம். 1 மனதினுடைய பந்தனம், 2 மாயையினுடைய பந்தனம், 3 லௌகீக பொறுப்புகளினுடைய பந்தனம். இந்த 3 பந்தனங்களிலிருந்தும் நாம் விடுபட்டோம் என்றால் சதா யோகித் நிலையை அடைந்து விடுவோம். ஆக சதா யோகியுக்தாக இருப்பதற்காக இந்த பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்கான யுக்தி பாபா நமக்கு கூறுகின்றார். அவர் சொல்கிறார், நாம் அனைத்து பொறுப்புகளையும் விளையாட்டாக சிரித்துக்கொண்டே செய்ய வேண்டும். அப்பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் கூட களைப்படைய மாட்டோம். பந்தனம் என்று நினைத்தால் கஷ்டம் வரும். ஏன், என்ன என்ற கேள்வி ஏற்படும். ஆகையால் இந்த பொறுப்புகள் அனைத்தும் பாபாவினுடையது, நாம் கருவி மாத்திரமே என்ற நினைவில் இந்த பொறுப்புகளை செய்தோம் என்றால் பந்தன் முக்தாக ஆகிவிட முடியும். பந்தன் முக்தாக ஆகிவிட்டால் எப்பொழுதுமே யோக நிலையில், அதாவது யோகியுக்தாக இருக்க முடியும். ஓம் சாந்தி.